friends, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா நம்ம ரீசன்ட்டா பாத்தீனா ஒரு மினி பைக் வந்து பண்ணிருப்போம். இந்த மினி பைக் வந்து பாத்தீனா குதிரையா வந்து யூஸ் பண்ண போறோம். குதிரைக்கான வண்டி வந்து பாத்தீனா நாம இப்போ வந்து செய்ய போறோம். இந்த வீடியோ பாத்தீனா செம ஃபன்னாவும் செம என்டர்டெயின்மென்ட்டாவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் ஸ்கொயர் டியூப் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 அடி நீளத்துக்கு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு 5 mm திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டோட ஓரத்தில் 2 இடத்துல பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ட்ரில் பண்ணி ஒரு ஓட்ட போட்டுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா சைக்கிள் வீல்ல இருக்கக்கூடிய ஆக்சில் போல்ட் இருக்குல்ல, அந்த போல்ட் உள்ளர போற அளவுக்கு நான் ட்ரில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பீஸையும் நம்ம ஒரு 2 அடி நீளத்துக்கு ஒரு ஸ்கொயர் டியூப் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதோட எண்டில் வச்சு நான் வெல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைக்கிள் வீல தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஆக்சில் போல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் நம்ம ட்ரில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஆக்சில் போல்ட் மாட்டி இருக்க இடத்துலேருந்து இந்த டயருக்கு மேலே வந்து எவ்வளோ கேப் வருது அப்படின்றத வந்து பார்க்குறேன். 14 இன்ச்சு வருது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச்சு நீளத்தில் 2 ஸ்கொயர் டியூப் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதே ஸ்கொயர் டியூப்ல ஒரு 32 இன்ச்சு நீளத்துலையும் ஒரு 2 ஸ்கொயர் டியூப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்கொயர் டியூப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கிளாக வந்து நம்ம கட் பண்ணி வளைக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா டிகிரி ப்ராடக்ட் டூல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரிக்கு வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் டியூப்போட எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச்சு நீளத்துக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டூல் அந்த ஸ்கொயர் டியூப்ல எப்படி வைக்கிறேன் அப்படின்றத வந்து பார்த்துங்க. இப்போ இந்த ஸ்கேல் வந்து கிராஸாக இருக்கு இல்லையா, அந்த லைனை வந்து போட்டுக்கலாம். இப்போ அதே போலவே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் டியூப்ல நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்படி வளைச்சு முடிச்சோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 டிகிரி ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிரும். இந்த இடத்த நம்ம வெல்ட் அடிச்சு எடுத்துக்கலாம். அந்த டயர் ஹைட்டை விட கொஞ்சம் உயரமாக 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் டியூப்போட 2 எண்ட்லையும் வச்சு நான் வெல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 120 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து கட் பண்ணி எடுத்த அந்த ஸ்கொயர் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டியூப் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே பக்கத்தில் சைடில் வந்து வச்சுட்டு வெல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்துமட்டன் கலை சேனலில் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சைக்கிள் வந்து பண்ணியிருப்போம். அந்த சைக்கிளில் ஒரு சீட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த சீட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சீட்டை நம்ம அந்த 16 இன்ச்சு நீளத்துக்கு ஸ்கொயர் டியூப் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குஷனிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்துட்டு வெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு பட்டையில் ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் 2 பீஸ் வந்துட்டு இந்த ஃப்ரேம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட 2 எண்ட்லையும் வச்சு நான் வெல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தானா பழைய சைக்கிள் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்ப்ரிங்கு இந்த ஃப்ரேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டை வச்சுட்டு வெல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வச்சுட்டு நம்ம வெல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போல்ட் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பீஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணுறோம்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்கொயர் டியூப் கூட வந்துட்டு நம்ம வெல்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே கீழே வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் வந்துட்டு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 நம்ம ஸ்கொயர் டியூப் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பீஸ் எங்கேருந்து வச்சு எப்படி அடிக்கணும் அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க. அந்த ஸ்ப்ரிங்குக்கு இடையில ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நம்ம வெல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ சீட்டை வச்சுட்டு இதில் உட்காந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், செம குஷனிங்காக இருக்கும். இந்த ஸ்கொயர் டியூப் எதுக்காக அப்படின்னா நம்ம உட்காரும்போது பின்னாடி சாயும் இல்லையா, அந்த இடத்துலையும் நம்ம சீட்டு வந்து வைக்க போகிறோம். அதுக்காக அந்த இடத்துல வெல்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஸ்கொயர் டியூப் ஒரு 4 அடி நீளத்துக்கு வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது எந்த இடத்துல வச்சுட்டு வெல்ட் அடிக்கிறேன் அப்படின்றத வந்து பாருங்க. இந்த வண்டியிலாம் கொஞ்சம் முன்னாடி வந்து கூரா இருக்க மாதிரி வரும் இல்லையா, அதே ஷேப்பில் வச்சுட்டு வெல்ட் பண்ணிடுறேன். நம்ம சீட்டில் உட்காந்துருக்கோம். சைடில் வந்து ஒரு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பட்டையை வந்து லைட்டாக வளைச்சு வந்துட்டு வெல்ட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கல. இப்போ அடுத்ததாக நம்ம சீட்டு வச்சுருக்கோம், அந்த சீட் எடுத்து இந்த ஃப்ரேமுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ இந்த குதிரை வண்டிக்கான ஓரளவுக்கான மாடல் வந்துட்டு வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சுக்கான பெடல் எல்லாமே வந்து வச்சிருக்கேன். இதை மோஸ்ட்டாக நிறைய வீடியோவில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அதை வந்து உங்கள்கிட்ட கிளியராக காமிக்கல. அதே போல் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிற குதிரை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கியர் வண்டி அப்படின்றதுனால கியருக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு லிவர் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு 1/2 அடி நீளத்தில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ரவுண்டு வைப்போம். அதே போல் 3/4 இன்ச் ரவுண்டு வைப்போம் எடுத்து வச்சிருக்கேன். உள்ளார விட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் சின்ன சைஸ் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வச்சுட்டு வெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 இன்ச் பைப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைக்கோட சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் டியூப் சப்போர்ட் வச்சுட்டு அந்த இடத்துல நான் வெல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குதிரை வண்டி ரெடியாக இருக்குது. நம்மளோட குதிரையும் பார்த்தீங்கன்னா ரெடியாக வெயிட்டிங்கில் நிற்கி. நம்ம இப்போ வண்டியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை கூட வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளோட குதிரை வண்டிக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த பிரேக், ஆக்சிலேட்டருக்கான கேபிள் எல்லாம் தனியாக வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஆக்சிலேட்டர் கிளச்சுக்கான கேபிள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இது எல்லா வீடியோலையும் பண்ணுறது போல தான் அப்படின்றதுனால அவங்கள்ட்ட கிளியராக காமிக்கல. ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருக்கோம். என்னன்னா கியரையும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த கியர் லிவர் இருக்குல்ல, இதை நம்ம ஃப்ரண்ட்டில் தள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கியர் வந்துட்டு விழுவும், பின்னாக்க தள்ளணும் அப்படின்னா நியூட்ரல் ஆகும். இந்த மாதிரி நம்ம கியர் தேவையான மாதிரி வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பிரேக் பெடலை வந்துட்டு அழுத்துறேன் பாருங்க. இதே போல் கிளச்சு ஆக்சிலேட்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு கேபிள் தான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளோட குதிரையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஓட்ட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்மளோட வண்டியோட லுக்கும் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சீட்டு உண்மையிலே வேற லெவலுங்க. ஏறி உட்காந்தாச்சு. ஓகே போலாமா? கிளச் எழுதிக்கிட்டு கீரை போடுறோம். இப்போ கீரை விழுந்துருச்சுங்க. அட்டாம பாதம் பட்டா. சீட்டோட சஸ்பென்ஷன் மேலே வேற லெவலுங்க. செம குஷனிங்கா இருக்கு. நாட்டாம பாதம் பட்டாண்டோ அப்பா அல்டிமேட்டுங்க. ஓஹோ, வண்டி தானம்மா? உங்க ஊர்ல இந்த மாதிரி வண்டி இருக்கா? சூப்பரா. குதிரை இப்ப கோபம் ஆயிடுச்சு. பாத்துரா பாத்து. அண்ணன் ஒருத்தர் பெட்ரோல் இல்லாமல் வண்டி தள்ளிட்டு வராரு. இந்த மாதிரி குதிரை வண்டியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பாருங்க. ஏறி உட்காந்து போயிட்டே இருக்கும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? ஆனால் அல்டிமேட்டாக வளையுதுங்க. எந்த குறையுமே இல்லை. தெக்காக்க போயிடலாம், தெக்காக்க போயிடலாம்டா. போனா போகாத. பிரேக்லாம் வேற லெவலில் பிடிக்குதுங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் போயிட்டு இருக்கேன். போடுறா தம்பி பிரேக்கு. Oh my god, உண்மையிலே வேற லெவலுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது. புஜிகாரெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றவங்களுக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி இருந்துருமோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் செம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல எல்லாம் வளைக்க முடிஞ்சு, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்துட்டு போணுச்சு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் படிக்கிறத நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து, தமிழ், அப்புறம் ராபின், அஜய். பாய் பாய். இப்படி மிதி ஆக்சிடென்ட்டை கூட போவோம். அடுத்த கீரை விடு.
அடுத்து கீரை போடு இது என்னடா இப்படின்னா அந்த கீரையா தனியாக வேத்துட்டாப்புல இருக்கு பாரா உடஞ்சிருக்கான்னு